வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த பதிவுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி பலன்கள்ல ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது மாத கிரகங்களாகப்பட்ட அந்த செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை நகரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசியில இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாகவே அந்த ரிஷப ராசியில தான் இந்த செவ்வாய் பகவான் இருக்க போறார். அடுத்து மிதுன ராசியில அந்த சூரியன் ஆகப்பட்டவர் இருக்கிறார். இந்த சூரியன் ஆகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து கடக ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டவர் வருட கிரகம், மாத கிரகம் அப்படின்னு சொல்லும் போது புதனும் சுக்கிரனும் இருக்கு. இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் முற்பகுதியிலேயே, அதாவது 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவோட சேர்க்கை பெற்று செயல்பட போறார். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் கேது அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை அப்படின்றது செயல்பட போகுது. அடுத்து அந்த புதன் ஆகப்பட்டவர் இங்க அதிசார நிவர்த்தி அடைந்து தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏற்கனவே கடக ராசியில இருக்கிற அந்த புதனாகப்பட்டவர் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடக்க போகுது. இந்த 7ஆம் தேதியில இருந்து அந்த புதனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிலேயே இருக்க போறார். ஆஸ் யூசுவல் கேது பகவான் சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் அந்த மீன ராசியிலையும் இருந்து இந்த மாதம் செயல்பட போறாங்க. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களையும், என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன தேவைகள் நிறைவேற போகுது அப்படின்றதையும் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்கள், காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். கடந்த ஒரு 15 நாட்களுக்கு மேலாக அந்த இன்ஸ்டால பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ரீல்ஸ் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பர்கள் தான் போடுறாங்க. எங்களுக்கு எந்த மாற்றமுமே நடக்க மாட்டேங்குது, குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஓஹோன்னு வாழ்வோம் சொன்னீங்களே, எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியாக இருக்கிறாங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கோடீஸ்வரனா இருந்தா கூட அவர்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயங்கள்ல நோக்கிதான் இவர்களினுடைய எண்ணங்கள் இருக்கும். சந்திரன் நீச்சம், அதனால உங்களை ஒரு உயர கோபுரத்திலேயே உட்கார வச்சாலும் கூட கீழே இருக்கிறத மாத்திரம்தான் பார்ப்பீங்களே ஒழிய மேல இருக்கிறத எப்போதுமே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த மனநிலை ஆகப்பட்டது எப்போதுமே நெகட்டிவான விஷயங்களை நோக்கி, பிரச்சனைகளை நோக்கி மட்டும்தான் பயணிக்குமே வழிய முடிந்த பிரச்சனைகளை எப்போதுமே அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்பதான் ஜூன் மாசம்தான் மாறி வந்திருக்கிறாரு. 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். குடும்ப ஸ்தானாதிபதி 9ல இருக்கும்போது உச்சம் பெற்று இருக்கிறார். இதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களால இருந்த பிரச்சனைகள் 100% தீர்ந்திருக்கும். ஆனால் அதை எடுத்துக்காம அந்த பிரச்சனைகளையே நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் என்னுடைய மனைவியை இழந்துட்டேன், என்னுடைய கணவரை இழந்துட்டேன், என்னுடைய குழந்தை என்னை விட்டு ரொம்ப தூரமா போய் வெளிநாட்டுல போய் படிக்க போயிடுச்சு, என்னுடைய வருமானம் ஏதோ ஒரு இடத்துல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பழசேதான் நினைச்சிட்டு இருப்பீங்களே ஒழிய புதிதாக மாற்றங்களை பத்தி நீங்க நினைக்கவே மாட்டீங்க. இந்த இடத்துல இந்த ஜூலை மாதம் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் கொடுக்க போகுது, உங்களுக்கு 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஒரு இயல்பு நிலையாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில வாய்ப்புகளை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வேலை செஞ்சு தளர்ந்து போயிட்டாங்க. எவ்வளவோ வேலை செய்யறேன், ஆனா அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக அந்த வேலை செய்யறது, ஒருத்தருக்கு அடிமை தொழில் செய்யறதுல இருந்து விடுபட்டு சுயமாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு புதிய அமைப்புகள் உங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான், இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு
முதலீடை ரொம்ப ரொம்ப கேஷுவலா, ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அர்ஜென்ட் படுத்தினாலும் அது அவ்வளவு விரைவாக வராமல் ரொம்ப நிதானமான ஒரு முதலீடுகளை ஒரு தகுந்த முறையில கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த கிரகங்கள் இந்த ஜூலை மாதத்துல செயல்பட போகுது. உங்களுக்கு இந்த கிரகங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு. சில பேரு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சொத்தை வித்து நான் வேலை தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பண்றக்கூடிய வேலை. அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான முழு முயற்சிகளிலும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதத்துல செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல உடல் பலவீனங்கள் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புல சில தடைகள், இது எல்லாமே பெண்களுக்கு இருக்கும். ஆண்களை பொறுத்த மட்டுக்கும் பாத்தீங்கன்னா உடல் பருமன், அடுத்து தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், அதாவது ஒரு உடல் சுகத்துக்காகவும், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மறைமுகமான ஒரு உறவுகளுக்காகவும் இந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதுதான் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராகுவினுடைய ஒரு தன்மை பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆசைகளை உருவாக்கி அந்த ஆசைகள் மூலமாக அதிகப்படியான வேதனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல ஆண்களும் பெண்களும் விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் யாரையும் நம்பி இவர்களினுடைய பர்சனல் வாழ்க்கையை சொல்லக்கூடாது. சொன்னீங்க அப்படின்னா அவர்கள் கிட்ட மாட்டிக்கொண்ட ஒரு கதையா தான் இருக்கும். அதாவது அவங்க உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல உங்களை ஈடுபடுத்துறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. இந்த 8 கிரகங்களை விட இந்த ராகு அப்படின்ற ஒரே ஒரு கிரகம் உங்களுடைய வாழ்க்கையவே அழிச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு. அதனால இந்த இடத்துல மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க அதிகப்படியாக ரொம்ப ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னாதான் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார், உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். அதனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து கடைசி நேரத்துல எஸ்கேப் ஆகி வரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருக்கு. அதனால பெரிய அளவுக்கு நீங்க கவலைப்படாம உங்களுடைய மாற்றங்களை, பாசிட்டிவான ஒரு மாற்றங்களை நோக்கி பயணிக்க ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அங்க தேவையில்லாத வழக்குகள், அடுத்து பாத்தீங்கன்னா அங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அங்க வேலை இல்லாத சில தொந்தரவுகள், இது எல்லாமே இந்த வெளிநாட்டுல விருச்சிக ராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.